எபிசோட் 80 ரம்யா கூப்பிட்டு வெற்றி பேசுறாரு. ஆனால் ரம்யா பேசாமல் முகம் கொடுக்காம போகிறாங்க. அப்போ வெற்றி வந்துட்டு தூரத்துலேருந்து கூட கூப்பிடுவேன், இப்போ என்னடா கிட்ட வந்து பேசும்போது கூட பேசாமல் போகிறேன், என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியாது ரம்யா, உன்னை பிடிக்காதெல்லாம் கிடையாது, உன் சேட்டை பிடிக்கும், உன் பேச்சு பிடிக்கும், உன்னை எல்லாமே பிடிக்கும், ஆனால் உன்னை என்னால் அந்த கண்ணோட பார்க்க முடியாது, நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்பவும் போல் ஃப்ரெண்டாரு மூஞ்சத்துக்கு வச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரம்யா சொல்கிறாங்க, ஓ நீ நல்லா தூங்கி முடிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவல்ல, ஆனால் நைட்டை பூரா நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வெற்றி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ரம்யா அப்படி பார்த்துட்டு முடிச்சுட்டே இருக்காங்க. இப்போது நெடுமாறன் அங்கங்கே ஒரு ரூம் சர்வீஸ் அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தரையாக கூப்பிட்டு ஒரு வேலையாக கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்னென்னா ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு, ரொம்ப அதட்டுறாரு, அராஜகம் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையுமே ராஜன் அங்கங்கே நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. சைடில் இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்டு தனியாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே ராஜன் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. இது எல்லாத்துக்கும் மேலே நெடுமாறன் போயிட்டு ரகுபதி சாரோட ரூமில் உட்காந்துட்டு அவரோட சேரில் உட்காந்து ரகுபதிங்கிறது அந்த சிவுங்கிற ஒரு போர்டு இருக்கும்ல, நேம் போர்டு, அதையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷெஃப் சிவா வந்து இன்னொரு ஷெஃப் கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இன்னொரு ஷெஃப் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா இனிமேல் நெடுமாறன் தான் வந்து சிஇஓ ஆக போகிறாராம் அப்படின்னோடனே, ஐயோ நெடுமாறன் ஆரம்பிச்சா எல்லாருமே வந்து இது ஜெயில் மாதிரி ஆகிடும் ரெசார்ட்டு, நம்ம எல்லாரையும் படையல் போட்டுருவாரு, நம்ம எல்லாருமே ஹேண்ட் கஃப் மாட்டிட்டு சுத்த வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுபதி சார் வந்து ஹாஸ்பிட்டலில் ரெக்கவர் ஆகிற சீன்ஸ்லாம் காமிச்சிட்ருக்காங்க. ஒன்றுனா கொஞ்சமாக மெடிசன்ஸ்க்கு சாப்பிட்றாரு, நடக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. கடைசி இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர போகிறாரு. அப்போ ராஜன் அவரை பார்த்து முடிச்சு நிற்கும் போது ரகுபதி சார் கேட்குறாரு, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா ராஜன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ராஜன், ஆமாம் சார், இந்த மாதிரி நெடுமாறன் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு, ரெசார்ட்டில் எல்லா ஒர்க்கையும் அவர் தான் அசைன் பண்ணுறாரு, டெய்லி பட்ஜெட்லாம் அவர் தான் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே, நல்ல தானே, நான் இதுக்கு முன்னாடி அப்ராட் போகிறப்போ அவன் தான் எல்லாமே கவனிச்சிருக்கிறான், இனிமேலும் அவனே கவனிக்கட்டும், இப்போ அதில் என்ன தப்பு இருக்குது, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்போ வந்து இது ஒரு விஷயம் மட்டும் ரகுபதி சார் சொல்கிறாரு, நாளைக்கே வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்பா நாளைக்கே பண்ணணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க. ஆமாம்மா கண்டிப்பாக நாளைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஷெஃப் ஜான் வந்துட்டு நெடுமாறன் சாரை பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நாளைக்கு வந்து ரகுபதி சார் வந்து வரப்போகிறாரு, ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, இன்றைக்கே அவர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு, அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் அநேகமாக நீங்கள் தான் நெக்ஸ்ட் சிஇஓங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நெடுமாறன் அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ எடிசன், பாண்டி, வெற்றி எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்க. எடிசன் வந்து ஐயோ வேலைக்கே உழ வச்சுட்டாங்களே, உன் வேலைக்கு உழ வச்சா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக உத்தமன் வந்துட்டு, உங்களுக்கு தெரியுமா இனிமேல் நெடுமாறன் தான் அடுத்த சிஇஓ வரப்போகிறார் போல இருக்குது, இனிமேல் இந்த ஜோக் அடிக்கிறது இது பண்ணுறது இதெல்லாம் இல்லை, ஏதாச்சும் பண்ணால் சஸ்பென்ஷன்லாம் கிடையாது, டேரெக்டாக வந்து ஃபயர் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார், உத்தமன் சொல்கிறாரு. அப்போ பாண்டி சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாதா சார், முதல்ல ஃபயர் பண்ண போகிறதே அவர் உங்கள் ஜாப் தான் ஃபயர் பண்ண போகிறாரு, ஏன்னா ஏதாவது ஒரு போர் நடந்துச்சுன்னா ராஜாவை தானே தூக்குவாங்க, அதனால் ஏற்கனவே ரூம் சர்வீஸ் மேலே செம்ம கடுப்பில் இருக்காரு, முதல்ல உங்களை போட்டு தள்ளிடுவார் அப்படின்னு உடனே உத்தமன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ என்ன பண்ணுறது, நம்மளெல்லாம் தூக்க மாட்டாங்க, என்ன நீ நான் தனியாக பிரித்து பேசுகிறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து நெடுமாறன் கீழே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உத்தமன் சார் பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ எடிசன் வந்துட்டு வெற்றிக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேல் ஏதாவது புது வேலை தேடுறீங்கன்னா என்னையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிடுங்க வெற்றி அப்படின்னு சொன்னோடனே பாண்டி வந்து சொல்கிறார், ஆமாம் டாய்லெட் போகிறப்ப கூட உடனே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் சீன் நடக்குது. இப்போ பவானிகா கடையில் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்க பார்த்துட்டு பவானிகா கேட்குறாங்க, ஏன் இப்படி எல்லாரும் மூஞ்சி திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ரம்யா வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. டக்குன்னு வெற்றி வந்து பேச்சை மாற்றிடுறாரு, ஒன்றும் இல்லை வேலை முடிஞ்சு போகிறாள் அதை நினச்சி தான் அப்செட்டாக இருக்கா அப்படின்னோடனே, இவ என்ன சமைக்க கற்றுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி பவானிகா கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாண்டி சொல்கிறாரு, சூப்பராகவே கற்றுக்கிட்டா, நல்லா இப்போ சமைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பாதியாக பேசுகிறாங்க. அடுத்த சிஇஓ வந்து நெடுமாறனாக இருப்பார், அவர் தானே நல்லா எல்லாரையுமே கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாதி பேர் சொல்கிறாங்க. பாதி பேர் சொல்கிறாங்க, இல்லை யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், வெறுமனே பயம் மட்டும் இருந்தால் பத்தாது, அவர் வெறும் ஒரு ஷெஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பேசுகிறாங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு இன்னொரு பாதி பேர் பேசுகிறாங்க. ஸோ இப்படி டிஸ்கஷன் நடந்துருக்கும் போது கரெக்டாக ரகுபதி சார் என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நெடுமாறனை தேங்க் பண்ணுறாரு. நெடுமாறன் செம்ம எக்ஸைட்டடாக இருக்காரு. இவ்வளோ நாள் ஒயிட் கோட்டில் இருந்தவரை இன்றைக்கி பிளாக் கோட்டில் இருக்காரு. செம்ம எக்ஸைட்டடாக வந்துட்டு ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி ஓவர் எக்ஸைட்டடாக பேசிட்டு இருக்காரு. இப்போ ரகுபதி சார், நான் இல்லாதப்போ இதை பார்த்துக்கிட்டதுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னி நெக்ஸ்ட் சிஇஓவை நான் யாரை அப்பாயிண்ட் பண்ண போகிறேன்னா மிஸ்டர் ராஜன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ராஜனுக்கே பெரிய ஷாக், ரியாக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. நெடுமாறன் வந்து டக்குனு ரூம் விட்டு வெளியே கிளம்பிடுறாரு. அப்போ வந்துட்டு ராஜனை கூப்பிட்டு சிஇஓ சீட்டில் ரகுபதி சார் உட்கார சொல்கிறாரு. ராஜன் வந்துட்டு ஐயோ வேண்டாம் சார், அவர் கோப்பட்டு கிளம்பிட்டாருன்னொடனே, அவனை நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ வந்து உட்காரு அப்படின்னோடனே ரியாவும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காந்துட்டு ராஜன் அந்த சீட்டில் உட்காந்து வச்சு ரகுபதி சார் அப்படியே அழகு பார்க்குறாரு. எல்லாருமே ராஜனை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. இப்போ நெடுமாறன் நேராக ரகுபதி சாரோட ரூமுக்கு வராங்க. வந்துட்டு வாட் த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வேர்டு சொல்ல போகிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இது வரும் பொட்டல் காடாக தான் இருந்துச்சு, நான் வந்து தான் இந்த ரெசார்ட்டே
இந்த நிலைமைக்கு உருவாக்கியிருக்கேன், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது, என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது, உங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறாரு. அதுக்கு ரகுபதி சார் சொல்கிறாரு, இது உங்கள் டீம் கிட்ட நீங்கள் ஆட்டிடியூட வச்சுக்கலாம், பட் என்கிட்டயோ இனி அடுத்து இங்கே சிஇஓ வரப்போகிறவர்கிட்டயோ இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது மாறன், இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்கிறாரு. அப்போ அதுக்கு நெடுமாறன் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நான் இதே ஆட்டிடியூடோட தான் இருந்தேன், நான் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்கும்போது உங்களுக்கு அது ப்ராப்ளமாக இல்லை, பட் இப்போ சிஇஓ ஆகும்போது உங்களுக்கு அது கண்ணை உறுத்துதோ, இப்போ உங்களுக்கு நான் யூஸ்லெஸ்ஸாக தெரியணும்னா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரகுபதி சார் சூப்பராக ஒரு ரீசன் சொல்கிறாரு, நீ ஒரு ஸ்டார் ஷெஃப், உனக்கு நிறைய திறமை இருக்குது, நீ நல்லா சமைப்ப, எல்லாமே ஓகே, பட் ராஜன் வந்து மக்களை புரிஞ்சுக்கிட்டவன், பக்குவம் பொறுமை அப்படி இப்படின்னு எல்லாமே அவன் கிட்ட இருக்குது, ப்ளஸ் நிறைய விஐபி கெஸ்ட்டை வந்து இன்வெஸ்டர்ஸாக மாற்றுற திறமையும் அவன் கிட்ட இருக்குது, அதனால தான் நான் அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரியோட பையன் என்னோட பெருசாக போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நெடுமாறன் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு வேலைக்காரனோட பையன்லாம் அப்படி யாரையும் கேவலமாக பேசாதீங்க, நீங்களும் அதே மாதிரி ஒரு இடத்துல தான் வந்திருக்கீங்க, அவனும் அதே மாதிரி ஒரு இடத்துல தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே நெடுமாறன் கடைசியாக செம்ம கட்டுப்பாயிட்டு ஆர்ஆர் ரிசார்ட்டோட டவுன்ஃபால் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னை சீண்டி பார்த்துட்டீங்களா, இதோட கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, தி கோர்ட் இஸ் ரிசைனிங் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி பயங்கரமாக கடுப்பாயிட்டு, என் திறமை என்னோட உங்களுக்கு நல்லாவே தெரியும், பட் இது தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. கோமா ரகுபதி சார் அப்படியே அப்செட் ஆகி பார்த்துட்டே இருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.